மார்கழி மாதத்தின் தனிச்சிறப்புகளில் ஒன்று மாணிக்கவாசகர் பாடிய திருவெம்பாவை. மாணிக்கவாசகர் சொல்லி சிவ பெருமானே தன்னுடைய திருக்கரங்களால் எழுதிய திருவாசகத்தில் இடம்பெற்ற. இந்த பாசுரங்கள் சிவ பெருமானுக்கு மிகவும் விருப்பமானவை என்பதால். இதை தெய்வீக மாதமாக மார்கழி மாதத்தின் அதிகாலை வேளையில் பாட வேண்டும் என்றும். அப்படி பாடினால் இறைவனின் அருளைப் பெற முடியும் என்றும் மாணிக்கவாசகரே குறிப்பிட்டுள்ளார். மாணிக்கவாசகர் பாடிய திருவெம்பாவை 20 பாடல்களை கொண்டதாகும். திருவெம்பாவை என்பது மார்கழி மாதத்தின் அதிகாலை வேளையில் தூங்கி வீணாக காலத்தை வீணாக்காமல். சிவ பெருமானின் பெருமைகளைச் சொல்லி அவரின் அருளைப் பெறுவதற்காக உலக உயிர்கள் அனைவரையும் எழுப்புவதற்காக மாணிக்கவாசகர் பாடிய பாடல்கள் ஆகும். அதைத் தொடர்ந்து பாடப்படும் திருப்பள்ளியெழுச்சியின் 10 பாடல்களும். உறக்கம் என உலகத்தவர்கள் கருதும் ஆழ்ந்த தியானத்தில் இருந்து கண் விழித்து. எங்களுக்கு உன்னுடைய அருளை தரவேண்டும். அதனால் கண்களை திறந்து எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என சிவனை எழுப்புவதாக பாடப்பட்ட பாடல்களாகும். உலகிற்கே தலைவனாக விளங்கக்கூடிய சிவபெருமான் எப்போதும் ஆழ்ந்த தியான நிலையிலேயே இருப்பதாக சொல்லப்படுவதால். அவரின் அருட்பார்வையையும் ஆசியையும் பெறுவதற்காக எழுந்திருக்கும் படி மாணிக்கவாசகர் துயில் எழுப்புகிறார். திருப்பள்ளியெழுச்சி பாடல் 04. இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால். இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால். துன்னிய பிணைமலர் கையினர் ஒருபால். தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒருபால். சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால். திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே. என்னையும் ஆண்டுகொண்டு இன்னருள் புரியும். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பொருள். வீணை யாழ் போன்ற இனிமையான இசையை எழுப்பும் இசைக்கருவிகளைக் கொண்டு. உன்னை மகிழ்விப்பதற்காக இசைக்கும் இசைக் கலைஞர்கள் ஒருபுறமும். பல விதமான வேத மந்திரங்களை சொல்லி. உன்னை போற்றி பூஜித்துக் கொண்டிருக்கும் சாஸ்திரம் அறிந்த ரிஷிகளும். முனிகளும் ஒரு புறம் இருக்க. அழகான மலர்களை போன்ற கைகளை உடைய பெண்கள். உன்னை வணங்கிக் கொண்டு ஒரு புறமும். உன்னை பலவாறு போற்றி பாடி. கண்ணீர் விட்டு அழுது தொழுது. உன்னுடைய அருளைப் பெற்று விட மாட்டோமா என ஏக்கத்துடன் காத்து கொண்டிருக்கும் அடியார்கள் ஒரு புறமும். உன்னை நோக்கி கைகளை கூப்பிய நிலையிலேயே மனதார தியானித்து வணங்கியபடி. தேவலோகத்தை சேர்ந்த தேவர்கள் உள்ளிட்ட பலர் ஒரு புறமும் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடன் நானும் உன்னுடைய அருளை பெறுவதற்காக காத்திருக்கிறேன். திருப்பெருந்துறை என்னும் தலத்தில் குடிகொண்டிருக்கும் சிவபெருமானே. இந்த உலக உயிர்கள் அனைத்தும் எப்படி நீ அருள் செய்து. அவர்களை காப்பாயோ அதே போல் அவர்களுடன் சேர்த்து எனக்கும் உன்னுடைய அருளை தரவேண்டும். உன்னுடைய இனிமையான அருளை எனக்கு தருவதற்காக தூக்கத்தில் இருந்து விழித்து கொள்ள வேண்டும் ஐயனே என சிவ பெருமானை வேண்டி. பாடுகிறார் மாணிக்கவாசகர். நன்றி.